அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானில் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த விமானத்தினுடைய விமானிகளை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த விமானிகளின் நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் மீது ஈரான் இதுவரை இல்லாத பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து சீனா, இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கும் கடுமையான எச்சரிக்கை. ஈரான் போர் விவகாரத்தில் சீனாவும் உள்ளே வரப்போகின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது வரை வெளியாகின பிந்திய மிக முக்கியமான நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானில் அமெரிக்க தேடுதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள், பல்வேறுபட்ட உளவு விமானங்கள் அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் அமெரிக்க விமானிகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விடயங்களை பேசியிருந்தோம். இதில் ஒரு விமானியை தாங்கள் மீட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய மீட்பு படை அறிவித்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அது தொடர்பான வீடியோ பதிவுகளோ அல்லது மீட்கப்பட்ட நபர்கள் தொடர்பான புகைப்பட ஆதாரங்களையோ அமெரிக்கா வெளிப்படுத்தவில்லை. இதேபோல ஒரு விமானி ஈரானியர்களுடைய கையில் சிக்கிக்கொண்டார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன. ஆனால் சுயாதீனமாக 2 தகவல்களையும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இதற்கு முன்னைய காணொளியில் 2 விமானிகளும் ஈரானால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் அமெரிக்கா தற்போது வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரு விமானியை தாங்கள் மீட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மற்ற விமானியின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் அமெரிக்கா அந்த ஒரு விமானியை மீட்டிருப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்றால் அது மிக குறைவாக காணப்படும் சூழ்நிலையில் அது தொடர்பான ஆதாரங்களை அமெரிக்கா வெளிப்படுத்தினால் மட்டுமே அந்த உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது தொடர்பான முழுமையான உண்மை தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களுக்கு அவற்றை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய போர் விமானம், சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் தொடர்பான மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஹெலிகாப்டர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஹெலிகாப்டர் பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. சேதமடைந்த ஹெலிகாப்டர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றதா இல்லையா என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே அமெரிக்காவின் நவீன ஸ்டெல்த் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருப்பது இனி ஈரானின் வான் பகுதியில் தாங்கள் வான் பரப்பு முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் என இஸ்ரேல், அமெரிக்கா கூறிய கூற்றுக்களை பொய்ப்பித்திருக்கின்றது. எனவே அடுத்து இனி வான்வழி தாக்குதல்களை நடத்துவதில் இவர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள், குறிப்பாக டெஹ்ரானையும் கராச்சி மற்றும் மேற்கு ஈரான் மாநிலங்களையும் இணைக்கும் பாலத்தின் மீதான தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு அமெரிக்காவின் எதிர்ச்சதிகார அல்லது ஒரு கிரிமினல் குற்றம் என்று பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா மீண்டும் தன்னுடைய மிக கொடூரமான நடவடிக்கை ஈரானில் நடத்தியிருக்கின்றார்கள். ஷாகித் பெகட்டி பல்கலைக்கழகம், மெஹ்ராபாத் விமான நிலைய பகுதிகளில் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் மிகப்பெரிய ஷாகித் பெஷாக்சி பல்கலைக்கழகத்தை தாக்கியிருப்பதனூடாக அமெரிக்கா ஈரானை அழிப்பதற்கு அல்லது ஈரானினுடைய மூளையை, கல்வியை, அறிவை அளிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டதைப் போல கல்வி நிலையங்களையும் பல்கலைக்கழகங்களையும் தான் அழிக்க முடியும், ஆனால் ஈரானியர்களுடைய அறிவு திறனை இவர்களால் அழிக்க முடியாது என்பது போல இவர்கள் மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், தற்போது மிக முக்கியமான பாலங்களை தகர்க்க நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு போர்க்குற்றம், கிரிமினல் குற்றம் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இதுபோன்ற அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் தற்போது சர்வதேச ரீதியாக அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அப்பாஸ் அரக்ஷியும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். இடிந்து போன பாலங்களை எப்படியும் நாங்கள் மீண்டும் கட்டுவோம், ஆனால் அமெரிக்காவை தண்டிப்பதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு இதை விட்டால் வேறு நேரம் கிடைக்காது என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஆழமான கருத்துக்கள் ஈரானியர்கள் எவ்வளவு மன உறுதியோடு இந்த தாக்குதல்களை எதிர்கொள்கின்றார்கள், தங்கள் மீது ஆக்கிரமிப்பை செய்த எதிரியை எவ்வளவு தூரம் அவர்கள் பதிலடி கொடுப்பதற்காக
அர்ப்பணிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய மிகப்பெரிய V1 பாலம் தகர்க்கப்பட்ட பின்னர் IRGC மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் மக்களின் உட்கட்டுமானங்களை தாக்குவதை விரும்பவில்லை, ஆனால் எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கின்றானோ அதே ஆயுதத்தின் மூலம்தான் நாங்கள் எதிரிக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். கண்ணுக்கு கண் என்பதைப் போல அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகளின் 8 முக்கிய பாலங்களை இலக்கு வைத்து தகர்க்கப் போகின்றோம் என ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். கராச்சியில் உள்ள V1 பாலத்தை சேதப்படுத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரானுடைய இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அந்த அறிவிப்பில் குறிப்பாக 8 பாலங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது அரபுலக நாடுகளை கதிகலங்க வைத்திருக்கின்றது. ஏனெனில் அரபுலக நாடுகளினுடைய மிக முக்கியமான உட்கட்டமைப்புகளில் இந்த பாலங்கள் அவர்களுடைய வர்த்தகம், பொருளாதாரம், சுற்றுலாத்துறை அனைத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாலங்களாக காணப்படுகின்றன. முதலாவதாக அவர்கள் ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய ஷேக் ஜாபர் அல் அஹமத் அல் ஷாபா கடல் பாலம் குவைத்திலும், ஷேக் ஷயீத் பாலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும், அல் மக்தா பாலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும், ஷேக் கலீபா பாலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும், ஹிங் பக்ரைத் தரைப்பாலம் சவுதி அரேபியா பக்ரைனை இணைக்கக்கூடிய தரைவழி பாலம், ஹிங் குசைன் பாலம் ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய பாலம், டாமியா பாலம் ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய பாலம், அப்துன் பாலம் ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய பாலங்கள் தற்போது இலக்கு வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உண்மையில் அரபுலக நாடுகளை கதிகலங்க வைத்திருக்கின்றது. ஈரானில் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினால், பாலங்களை தகர்த்தால், அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அரபு நாடுகளினுடைய தளங்கள் மற்றும் பாலங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்துவார்கள் என்று தெரிந்திருந்தும் இஸ்ரேல், அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது மறைமுகமாக அரபுலக நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பும் ஒரு நோக்கம் என்பதையும் போரியல் வல்லுநர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதை இன்னும் புரிந்து கொள்ளாத அரபுலக முட்டாள் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவின் பக்கத்தில் நின்று கொண்டே ஈரானை எதிர்த்து நாங்கள் அமெரிக்காவுடன் நிற்போம் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவின் நிலையே மிக மோசமாக இருக்கின்றது. அமெரிக்க இராணுவ தளபதிகளை விலகி கொண்டிருக்கின்றார்கள், விலத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், முக்கிய பொறுப்புகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பக்கத்தில் உலகில் இருந்த நட்பு நாடுகளே அனைவரும் விலகி சென்று விட்டார்கள், அமெரிக்கா இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களை கண்டு வெறுப்படைந்து. ஆனால் இந்த அரபுலக நாடுகள், ஒரு சில நாடுகள் மட்டும்தான் தற்போது வரை சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் இன்னமும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்க அமெரிக்கா சதித்திட்டத்துடன் ஈரானின் உட்கட்டுமானங்களை தாக்கி ஈரானை கொண்டே இவர்களை அழிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவின் சதித்திட்டத்தை இவர்கள் எப்போதுதான் உணர்ந்து கொள்வார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. எனவே ஈரான் சொன்னபடி இந்த 8 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் போன்ற நாடுகளில் இருக்கும் பாலங்களை தகர்த்தால் இவர்கள் உட்கட்டுமான ரீதியாக மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்வார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் கராச்சி பாலம் மீதான கொடூர தாக்குதல் குறித்து சீனா சற்று முன்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் இது ஒரு மன்னிக்க முடியாத போர்க்குற்றம், சீனா இதை ஒரு வார் கிரைம் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா செய்திருப்பது மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்றும், ஈரானின் உட்கட்டுமானங்களை சிதைப்பதனூடாக ஈரானை வெற்றி கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. உட்கட்டுமானங்கள் மீதான தாக்குதல் ஈரான் மீது தொடருமாக இருந்தால் இந்த போர் ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிடும். இது பிராந்திய போரை கடந்து ஒரு உலகப் போராக உருவெடுப்பதற்குரிய ஆபத்துக்கள் இருப்பதாக சீனா இன்று முதல் முறையாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு உலகப் போராக மாற்றுவதற்கு இந்த ட்ரம்பினுடைய முட்டாள் அமைச்சர்களும் முயற்சி செய்கின்றார்களா என்ற வாக்கில் சீனா தற்போது கேள்வி எழுப்பி இருக்கின்றது. ஈரானுக்கு ஆதரவாக சீனாவும் களத்தில் இறங்கப் போகின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உலகம் முழுவதும் எழுப்பி இருக்கின்றது. ஏனெனில் சீனா இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா இது ஒரு போர்க்குற்றங்களை செய்கின்றார்கள், மன்னிக்க முடியாத குற்றங்களை நிகழ்த்துகின்றார்கள், பிராந்திய போர், மத்திய கிழக்கில் இருக்கும் போரை உலகப் போருக்கு இழுத்து வரப்போகின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருப்பது ஒருவேளை சீனாவும் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்களா, களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்த கேள்விகளையும் பல்வேறுபட்ட ஆலோசனைகளையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து குவைத்தில் இருக்கக்கூடிய அல்
அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பற்றி எறிந்து கொண்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 4,66,000 பீப்பாய்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குவைத் அரசாங்கத்தின் மிக முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான மீனா அல் அகமதி தாக்கப்படுவது இது 3வது முறை என்றாலும் இம்முறை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அந்த ஆலைக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதுவரை குவைத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை அங்கு எரியக்கூடிய தீயை யாராலும் அணைக்க முடியாத அளவுக்கு தீ பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாடு முழுவதும் உள்ள மக்கள் உயர் எச்சரிக்கையில் இருப்பதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் தொடர்ச்சியாக எண்ணெய் குதங்கள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதால் காற்றில் மாசு மற்றும் ரசாயனங்கள் கலந்து வரக்கூடிய ஆபத்து இருப்பதால் காற்றின் தரத்தை கண்காணிக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், அவசர கால மற்றும் தீயணைப்பு குழுக்களும் மிகப்பெரிய அளவில் ஆலோசனையில் இருப்பதாகவும், எனவே இந்த தாக்குதல்கள் குவைத்துக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதே போல இன்றைய தினம் உலகின் மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தி ஆலையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் தவீலா வலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய அலுமினியம் உற்பத்தி தளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமாகிவிட்டன. உடனடியாக உற்பத்தியை தொடங்க முடியாத அளவுக்கு உட்கட்டுமானங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் இந்த எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் ஆலையை இயக்குவதாக இருந்தால் 12 மாதங்களாவது குறைந்தது ஆகலாம் என்ற செய்தியை அபுதாபியிலிருந்து இந்த குளோபல் அலுமினியம் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய வருமானத்தில் இது ஒரு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் மிகப்பெரிய அலுமினிய ஏற்றுமதி மூலம் மிகப்பெரிய வருவாயை துபாய் அரசாங்கம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஆலை தாக்கி அளிக்கப்பட்டிருப்பது 1 வருடங்களுக்கு மீண்டும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றமைதான் தற்போது இவர்களுக்கு எமிரேட்ஸுக்கு பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் பக்கத்தில் நிற்கக்கூடிய குவைத் அரபு எமிரேட்ஸ் மிகப்பெரிய அழிவை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், அமெரிக்கா இது குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஈரானை கோபப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் தான் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர்படை IRGC ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போரின் 93வது அலை தாக்குதலை தற்போது நடத்தி இருக்கின்றார்கள். மேற்கு கெலிலி, கைஃபா, காபர்கானா மற்றும் கிரேவட் ஆகிய பகுதிகளில் உள்ள சியோனிச ஆட்சியின் போர் சேவை ஆதரவு மையங்கள், அதாவது போருக்கு நிதி சேர்க்கக்கூடிய மையங்கள், இராணுவ அதிகாரிகளுடைய வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், முக்கிய அரசியல்வாதிகளினுடைய வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய தளங்கள், போருக்கான மிக முக்கியமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பல ஏவுகணைகளை அயன்டோம்கள் இடைமறிக்க முடியாத சூழ்நிலையில் டெல் அவிவ், கைஃபா நகரங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என அங்கிருக்கும் மக்களே தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் தற்போது இஸ்ரேலினுடைய அயன்டோம்கள் மிகப்பெரிய அளவில் செயலிழந்து விட்டன. அனுப்பக்கூடிய ஏவுகணைகளில் அரைவாசிக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவுதான் இவர்கள் தங்கள் இழப்புகளை மூடி மறைத்தாலும், எவ்வளவுதான் ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டாலும், எவ்வளவுதான் செய்தியாளர்களுக்கு தடைகளை விதித்தாலும், அங்கிருக்கக்கூடிய செய்மதி புகைப்படங்களூடாகவோ செய்மதி வீடியோக்களூடாகவோ அங்கிருக்கும் மக்களை ஒரு சிலர் இன்னமும் இஸ்ரேல் அரசுகளை ஏமாற்றுகின்றது என்று கூறி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதனால் அங்கிருக்கும் சேதங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக நேற்று நடத்தப்பட்ட 94வது அலை தாக்குதலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தி மையம், ஆளில்லா விமான தயாரிப்பு நிலையம் 80% அளவுக்கு தீப்பற்றி எரிந்து நாசமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய மத்திய இஸ்ரேலின் பேட்டாடிகாவில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரோன் தொழிற்சாலை சக்தி வாய்ந்த ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரானுடைய நூர் நியூஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள். எரிந்த இயந்திரங்கள், இடிந்து விழுந்த கட்டிடங்கள், உற்பத்தி நிறுவனங்களுடைய இடத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளங்கள் ஆகியவற்றையும் அவர்கள் காட்சிப்படுத்தி எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் உடைய அதிநவீன ட்ரோன்கள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட இந்த ஆலை முற்றாக ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலின் ஆயுத உற்பத்தியில் பாரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.
மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.